விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் வெடிக்கும், மண்ணுக்குள்ள என்னமோ ஆகும். 3 நாள் கழித்து பார்த்தால் முளைத்திருக்கும். 3 நாட்கள் அந்த விதைப்பட்ட வேதனையை யாரும் அறிய மாட்டார். வரக்கூடிய ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ பெருசாக பாஸ் பண்ணனா ஒரு டைம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர எல்லாமே அப்பாயின்மெண்ட் தான் அப்படின்னு சார் சுகேஷ் சொல்லிட்டே இருப்பாரு. அது கண்டிப்பாக உண்மை. ஏன் அப்படின்னா ஜேடி ஜூனியர் டிக்ளேஷன் கிளியர் பண்ண, அசிஸ்டன்ட் கிளியர் பண்ண, அடுத்து குரூப் 2 இப்போ அப்புறம் குரூப் 1 நல்லா எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லா ப்ராசஸ் காரணம் ஒரே கான்ஃபிடென்ட் என்னன்னா நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கான நோக்கம் தான். ஸோ அதனால் வந்து எல்லாரும் நல்லா படிங்க. 3 விஷயம் தான். கன்சிஸ்டன்சி, இது வந்து என்னன்னா எல்லா ஆஸ்பிரன்ட்டும் சொல்லுவாங்க, நீ வந்து கண்டினியூஸாக படிச்சினா ஒரு நாள் வேலை வாங்குறது உறுதி. அது வந்து எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாதுங்குவாங்க. அது உண்மை. கண்டிப்பாக நீங்கள் நிலையாக தாரக மந்திரம், டிஎன்பிசி தாரக மந்திரம் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க. அதை வந்து நான் சொல்ல விரும்பல. ஸோ கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி வேணும். அது ஒரு விஷயம். 2வது ஹார்ட் ஒர்க்கு. ஸோ ஹார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட் ஒர்க்கு பார்த்தா சும்மா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரே புக் உட்காந்துட்டு இருக்கோம். சிலபஸ் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் பிளாங்காக படிக்கிறத. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு குட்டி குட்டி ஸ்மார்ட் ஒர்க்கில் நீங்கள் கொஞ்சம் முன்னேறினீங்களா கொஞ்சம் உங்களை அச்சீவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். 3வது செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ். ஸோ சில டைமில் எனக்கே கடுப்பாக இருக்கும், என்னடா எப்படா படிக்கிறது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. மெயின்ஸ்லாம் வந்து ஒரு புக் இருக்கும், 150 கொஸ்டின் இருக்கும் சோசியல் இஷ்யூலாம் வந்து. அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு 3 நாள் டெஸ்ட் பண்ணணும், முடியாது. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணால் ரொம்ப தயக்கத்தில் விட்டுலாமா ஃபீல்டாங்கிற மாதிரிலாம் தோணும். பட் அப்படி பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்ணால் செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு வந்து சும்மா யூடியூப்ல போயிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் டிஎன்பிசின்னு போடுவேன். 4 பேர் பேசியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு 2 நிமிஷம் ஒரு மணி நேரம் அந்த மோட்டிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அது போயிடும். அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டெப்த்தாக மனசில் பதியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குள்ள ஓன் செல்ஃப் மோட்டிவேஷன் எடுத்துவாங்க. நாளைக்கு நீங்களே இந்த பார்க்குற ஆஸ்பிரன்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஒரு எம்சிஓ இல்லை வந்து சப் ரிஜிஸ்டரோ வாங்கி ஆன் த ஸ்பாட்டில் டிஎன்பிசி வாசலில் உங்கள் அப்பா அம்மா கையில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதாவோ இல்லை இது மாதிரி ஸ்டேஜில் வந்து ஏறி உங்கள் அப்பா அம்மாவை ப்ரௌட் மூமெண்ட் பண்ணுறதாவோ நீங்கள் மனசில் இமேஜினேஷன் பண்ணிட்டா போதும். அந்த கற்பனை வந்து உங்களை கண்டிப்பாக தூங்க விடாது, உங்களை டயர்டாக விடாது, எந்த ஒரு சோஷியல் மீடியாவை என்டர்டைன்மெண்ட் எதுக்கும் போக விடாது. ஸோ அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ லைஃப்லேயும் சரி எக்ஸாம்லேயும் சரி நிறைய ஃபெயிலர்ஸ் வந்துச்சு நான் இந்த 3 வருஷத்தில். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு போக்குவரத்துறையில் ஒரு குரூப் 2 கிரேடில் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அது காரணம் வந்து இந்த அகாடமியும் எங்கள் அப்பா அம்மாவும் தான். இது கூட எங்கள் சித்தப்பா சித்தி எல்லா சித்தி பசங்க, எங்கள் சித்தி பசங்களாம் போய் சாம்பிட்டு வேண்டிக்குவாங்க எங்கள் அண்ணனுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஏன்னா வந்து எங்கள் பரம்பரையிலேயே வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு. இது வரைக்கும் யாரும் படிச்சதில்லை, ஸ்கூலுக்கு போனதில்லை. 3 பேரும் எங்கள் அப்பா டிராக்டர் டிரைவர், அவங்க 3 பேர் எங்கள் சித்தப்பாவும் டிராக்டர் டிரைவர். ஸோ யாருமே வந்து படிக்காதனால அவங்க சொல்லுவாங்க, ஏர் ஓட்டும் போது முன்னாடி ஏர் எப்படி போதோ அதே மாதிரி தான் பின்னாடி இருக்கிற எல்லா ஏரும் வரும்பா, அதெல்லாம் நீ எப்படி போறியோ அதுதான் உன் சித்தி பசங்க சித்தப்பா பசங்க என் தம்பி எல்லாரும் வருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து என் சித்தப்பா பசங்க சொல்றாங்க, அண்ணா நான் ஒருத்தர் ஃபாரஸ்ட் ரேஞ்சருங்கிறான், ஒருத்தர் என்டி ஆஃபீஸுங்கிறான், ஒருத்தர் எம்பிபிஎஸ்ங்கிறான். ஸோ எல்லாருமே வந்து நான் போனதுனால அவங்க எல்லாத்தையுமே புல் பண்ணி இழுத்து வர முடிஞ்சு. ஸோ அது மாதிரி நீங்க ஒருத்தர் போனீங்கன்னா உங்க ஜென்ரேஷனை வந்து கண்டிப்பா மாற்ற முடியுங்கிறதுல ஒரு கண்டிப்பா அது வந்து ஒரு சாத்தியக்கூறு தான். அதனால எல்லாரும் நல்லா பண்ணுங்க. அங்கிருந்து இங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் தான், 2 ஸ்டெப்ல வந்துட்டேன். பட் ஆனால் வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க் டைம் வந்து 3.5 வருஷம் பக்கமாக போயிடுச்சு. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் செல்ஃப் மோட்டிவேஷனோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வெற்றியாளர் நினைக்கிறேன், நாளைக்கு கண்டிப்பாக இந்த மேடை அலங்கரிக்கிறதுக்கு நீங்கள் சாதனையாக வருவீங்கிறத சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. என்னால் குரூப் தேர்வில் வெற்றி பெற முடியுமா? 100% முடியும் மேடம். நல்லா தெரிஞ்சு